ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம விஜய் டிவியில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன சின்ன மருமகள் சீரியல் மக்கள் மத்தியில் ரொம்பவே நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு இருக்குங்க. இந்த வாரம் அதாவது பிக் 700 டிஆர்பி ரேட்டிங்ஸ் அர்பனில் பார்த்தீங்கன்னா 6.2 வாங்கியிருக்காங்க இவங்க. ஸோ எப்பயுமே நம்ம டிஆர்பி ரேட்டிங்ஸ் ஷேர் பண்ணுவோம். நமக்கு அந்த அப்டேட் கிடைக்கிறத நான் வந்து ஷேர் பண்ணல. அர்பன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஃபுல் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதப்பா ஒரே குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா சீரியல் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோமோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களே, அதுலேயுமே இங்கே தாலி கட்டும்போது நிறுத்துங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்மளால எதுவுமே டிசைட் பண்ண முடியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவங்களோட மாமா, சேதுவோட மாமா பொண்ணு தேன்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்களும் இவங்களும் மாலையும் கழுத்துமா உட்காந்துருக்கும் ஒரு ஃபோட்டோவுமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்கு. மேபி தேனோட கனவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சும்மா ஆஃப் ஸ்க்ரீன் கிளிக் ஆகும் நமக்கு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை, அவங்க அம்மா இருக்காங்க, தேன் இருக்காங்க, சேது இருக்காங்க. மேபி இது கனவா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி 18 வயசு கம்மியாக இருக்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதே ஒரு பெரிய தப்பு. அதுவும் இல்லாமல் போலீஸ்காரரை அடிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அது வந்து ரொம்ப வைரலாக்கி பெரிய இதை இஷ்யூ ஆக்கியிருக்காங்க. அது எப்படிடா நம்மளாம் வீடியோ போட்டால் அவ்வளோ வேகமாக பரவ மாட்டேது. பட் அது வந்து ஜஸ்ட் செகண்டில் வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் போலீஸ்காரர் அடிச்சது தப்பு. இதெல்லாம் மீறி அவர் எப்படி வெளியில் வர போறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் யாரோ அப்படின்னு நினச்சிட்டு தமிழோட அப்பா சாபம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ் தான் நிப்பாட்டினதுன்னு சொல்லி தனத்துக்கும் தெரிய வந்துருச்சு. இன்னைக்கு எபிசோட அவங்க முழிக்கிற முடியல, தனமே கண்டுபிடிச்சாங்க. தனத்துக்கிட்டையும் தமிழுமே சொல்லிட்டாங்க நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா தமிழ் இதுதான் சின்ன பிள்ளைத்தனம் அப்படிங்கிறது. ஸோ அவங்க தான் ஃபோன் பண்ணி போலீஸ் கிட்ட சொன்னாங்க. பட் வந்து யாருமானின்னு சொல்லும்போது வேற ஏதோ பேர் சொல்லி சமாளிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதனால நான் தான் அந்த பொண்ணு அப்படிங்கிறது அதையும் சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் சேதுக்கு தெரிஞ்ச நடக்கும் தெரியல. அவங்க அப்பா மேலே அவர் எவ்வளோ பாஸ் வச்சிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் மீறி எப்படி இந்த ஜோடி சேரப்போகுது அப்படின்னு சொல்லி மண்டைக்குள்ள அவ்வளோ கொஸ்டின் போயிட்டு இருக்கு. மேபி உங்களுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்குமா, இல்லை இப்பயே உண்மை, அதாவது தமிழ் செல்வி தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுங்கிற உண்மை தெரிய வருமா? அந்த உண்மை தெரிய வந்தால் சேது எப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க? மேபி உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சேது கல்யாணம் பண்ணிக்க போறாரா, இல்லை உண்மைகள் தெரியாமல் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி உண்மை தெரிய வரப்போதா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியல. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ வந்தால் தான் நம்மளால ஒரு கெஸ் பண்ண முடியும். பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த சீரியல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.